அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் மத்தேயு சுவிசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்தை எடுத்து 1 தொடக்கம் 14 வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். மத்தேயு 22 1 தொடக்கம் 14 வரைக்கும். இயேசு மறுபடியும் அவரோடு உவமைகளாய் பேசிச் சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு பேசி சொன்ன உவமையிலே இன்றைய தேவதூதுக்கான பகுதியை சுருக்கமாக உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அதாவது, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த உவமையிலே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பின்ன இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு, அதை ஒரு ராஜா ஆளுகிறார், அவர் தேவனாயிருக்கிறார், ஆகவே அது தேவ ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இது இப்படி இருக்க, பாருங்கள், தேசாதிபதியாகிய பிலாத்துவை நமக்கு தெரியும். இந்த பிலாத்து முன்பாக நம்முடைய ஆண்டவர் இயேசு அங்கே நிற்கும் பொழுது அவர் பேசுகிறார், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல என்று சுட்டி காட்டுகின்றார். பின்ன ஆருக்கு முன்பாக இந்த உலக ராஜ்யத்தை ஆளுகின்ற இந்த இதிலே பிலாத்து என்ற தேசாதிபதிக்கு முன்பாக சுட்டி காட்டுகிறார், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இப்பொழுது அருமையானவர்களே, இந்த உலகத்தின் ராஜ்யத்தை ஆள்றவன் யார்? அவன் உண்மையிலேயே பிசாசானவன் தான் ஆளுகிறான். அவன் தன்னுடைய ராஜ்யமாக அதை கொண்டிருக்கின்றான். பின்ன நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய ராஜ்யம் எது? பரலோக ராஜ்யம். அங்கே இருந்து அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பிலாத்து இந்த உலக ராஜ்யத்திலே ஒரு பகுதியிலே அவன் தேசாதிபதியாக இருக்கின்றான்.
பின்ன பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ ராஜாவோ என்று சொல்லி கேட்ட பொழுது, நீ சொல்லுகிறபடிதான், நான் ராஜாதான், ஆனால் இது இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல, இந்த உலகத்துக்கு அல்ல, என்னுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே சுட்டி காட்டுகிறார். பின் ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இதிலிருந்து ஆண்டவர் இயேசுதான் கடவுள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் தேவன் என்ற சத்தியத்தையும் நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு பல வழிகளிலே தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தி இருக்கிறதை நாங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்பொழுது பாருங்கள் அருமையானவர்களே, இந்த உவமையின் விளக்கத்தை நாங்கள் இப்பொழுது தொடரப் போகிறோம். பரலோக ராஜ்யத்தின் ராஜா தன்னுடைய வீட்டிலே நடைபெறும் ஒரு திருமணத்துக்கு அழைப்பிதழ் கொடுத்திருந்தார். தன்னுடைய குமாரனுடைய திருமணம், அதற்கு அழைப்புதல் கொடுத்திருக்கிறார். அங்கு வந்திருந்த அந்த விருந்தினர்கள் அணிந்து கொள்ள அந்த ராஜசபையினால் ஒரு உடை கொடுக்கப்படும், அது வழக்கம். அதை அணிந்து கொண்டுதான் அவர்கள் அந்த ராஜ விருந்து நடக்கின்ற இடத்துக்குள்ளே அவர்கள் வர வேண்டும். பின்னாகவே அந்த உடை இலவசமாக கொடுக்கப்படுகிறது. பின்ன எல்லோரும் வாங்கி கொண்டு அந்த விருந்து சாலைக்குள்ளே அவர்கள் செல்லுவார்கள். இது ஒழுங்காய் இருந்தது. பின்னாகவே அருமையானவர்களே, இந்த விசேஷ உடுப்பை அணிந்திருந்தவர்கள் தான் ராஜ விருந்திலே கலந்து கொள்ள முடியும். பின்ன இவ்வித ஒழுங்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த விருந்த சாலையெல்லாம் வந்து நிறைந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த ராஜா அந்த விருந்து சாலைக்குள்ளே வருகிறார். அந்த விருந்தாளிகளை பார்ப்பதற்காக வரும் பொழுது ஒருவன் அவருடைய கண்ணிலே அங்கே தென்படுகிறான். என்ன தெரியுமா? அவன் அந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் அங்கே இருப்பதை அவர் கண்டுவிட்டார். கண்டுவிட்டு அவனிடத்திலே கேட்கின்றார், கல்யாண சகோதரனே, நீ இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இங்கே எப்படி வந்தாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் எந்த மறுமொழியும் சொல்லாமல் அவன் மௌனமாயிருக்கிறான், பேசாமல் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்ன உடனே என்ன செய்கிறார் ராஜா? தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி இவனுடைய கையையும் காலையும் கட்டி அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற அந்த புறம்பான இருளிலே அவனை கொண்டு போய் தள்ளுங்கள் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ராஜ சபையின் ஒழுங்கை மீறியவனுக்கு இந்த தண்டனை அங்கே கிடைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த தேவதூதுக்காக நாங்கள் பார்க்க போகின்றோம். இங்கே பாருங்கள் அருமையானவர்களே, இந்த உவமை மூலமாக நாங்கள் என்னத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லி பார்த்தால், பரலோக தேவன் அந்த விசுவாசத்தின் மூலமாக இலவசமாக தருகின்ற அந்த நீதியை, அதாவது கர்த்தர் இயேசு கல்வாரியிலே மனுக்குலத்தின் பாவ நிவாரணத்திற்காக அவர் செய்து முடித்த அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல், கவனிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ளாமல் நித்திய பரலோக ராஜ்யத்தை யாருமே பெற முடியாது என்ற சத்தியத்தை இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்களது கவனியுங்கள் அருமையானவர்களே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில், அதாவது கல்யாணம் என்று சொல்லப்படும் பொழுது அங்கே மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் இருக்கின்ற அந்த உறவு அங்கே வெளிப்படுகிறது. இது எப்பொழுது? அன்று மணவாட்டியோடு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே சந்தோஷமாக பரலோகத்திலே இருக்கிற அந்த காட்சி அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது அருமையானவர்களே. பின்னாகவே பாருங்கள், கவனிக்க வேண்டும், இந்த சந்தோஷத்துக்கு தான் அருமையானவர்களே சபையானது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நல்லது.
ஆகவே இங்கே பார்க்கிறோம், ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கூட தேவனாகிய கர்த்தர் நமது ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவர்களை வஸ்திரத்தினாலே உடுத்தி இருந்தார். அது என்ன வஸ்திரம் சொல்லுங்க, என்ன வஸ்திரம்? தேவன் அவர்களை சிருஷ்டித்து ஒரு வஸ்திரத்தினாலே அவர்களை உடுத்தி இருந்தார். அதன் மூலமாக அவர்கள் நிர்வாணம் காணப்படாது, அவர்கள் நிர்வாணிகள் அல்ல. அது என்ன வஸ்திரம்? மகிமையின் வஸ்திரம். தேவ மகிமையினாலே அவர்களை மூடியிருந்தார். அந்த ஆடை எப்பொழுதும் அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. அவர்கள் தேவனோடு சந்தோஷமாக அவர்கள் உலாவிக் கொண்டு இருந்தார்கள். அருமையானவர்களே, அவர்களோடு தேவன் நல்லொரு உறவை வைத்திருந்தார். பின்னாகவே எப்பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்களோ அந்த நொடி பொழுதே அந்த தேவ மகிமை என்னும் ஆடை அவர்களை விட்டு விலகிய பொழுது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளாயிருப்பதை அவர்கள் கண்டார்கள். இப்பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவர்கள் அறிந்து என்ன செய்கிறார்கள்? அத்தி இலைகளை பிடுங்கி அதுகளினாலே தங்களுக்கு ஒரு அரைக்கச்சையை உண்டு பண்ணி தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க அவர்கள் துரிதமாக செயல்பட்டார்கள். அது மறைந்ததென்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய அக்கினி கண்களுக்கு முன்பாக அவர்கள் நெய்த அந்த ஆடையானது நிலை நிற்க முடியவில்லை. அவர்கள் மீண்டும் நிர்வாணிகளாய் காணப்பட்டார்கள். ஆகவே தங்கள் நிர்வாணத்தை மறைக்க வழி இல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடி போய் மரங்களுக்குள்ளும் செடிகளுக்குள்ளுமே என்ன செய்கிறார்கள்? ஒளித்துக் கொள்ளுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு எதை காண்பிக்கிறது? நம்முடைய பாவ அக்கிரமங்களை நமது சுய நீதியினாலே நாம் ஒருபொழுதுமே நீக்கிவிட முடியாது. தான தர்மங்களினாலோ மத ஆசாரங்களாலோ வேறு எந்த சுய கிரியைகளினாலோ போக்கிவிட முடியாது என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அருமையானவர்கள், பின்ன இன்றைக்கு பாருங்கள், மத அடையாளங்கள் இன்றைக்கு ஏராளம். மத அடையாளங்கள் இன்றைக்கு நம்மை மூடிக்கொண்டாலும் இன்றைக்கு நாம் நிர்வாணிகளே, தேவனுடைய பார்வையிலே நிர்வாணிகளே. நாம் இன்றைக்கு பாருங்கள், பைபிளிலே நாங்கள் பார்க்கும் பொழுது கூட வேதத்திலே ஏசாயா 64ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. பார்த்தீர்களா என்று சொல்லப்பட்டிருக்க. பின்ன மனுஷருடைய நீதிகளால் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது என்ற சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறவர்களில் சிலர் இன்றைக்கு பாருங்கள், விசேஷித்த ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்ளுகிறார்கள். கழுத்திலே பெரியதொரு சிலுவையை தொங்க விடுகிறார்கள். இன்னுமாக ஒரு கழுத்து பட்டியை அணிந்து கொள்ளுகிறார்கள். இன்னும் பலவிதமான பட்டங்களை அதாவது ரெவரண்ட் என்று சொல்லி ஆர்ச் பிஷப் இப்படியெல்லாம் பலவிதமான பட்டங்களை சூட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சிலர் தந்தை என்றும் தேவ மனுஷன் என்றும் வல்லமையாக பாவிக்கப்படுகிற மனுஷன் என்று அந்த பெயர்களை எல்லாம் தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக அருமையானவர்களே தங்களுடைய மேன்மை பாராட்டல்களினாலே மனுஷர் முன்பாக தங்களை ஒரு விசேஷித்தவர்களாக காண்பிக்கிறார்கள். அருமையானவர்களே,
அவ்விதமாகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இவையெல்லாம் குப்பைகள், உலகத்தின் குப்பைகள் என்று சொன்னார். பின் ஆகவே இந்த உலகத்தின் குப்பைகளாக அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ட இந்த குப்பைகளை எல்லாம் இன்றைக்கு சிலர் என்ன செய்கிறார்கள்? தங்கள் மேல் எடுத்து போட்டுக்கொண்டு, சொல்ல போனால் இலகுவான வார்த்தையிலே குப்பை வண்டிகளாக திரிகிறார்கள். எவ்வளவு ஒரு பரிதாப நிலை பார்த்தீங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையிலே இவர்கள் அனைவருமே தீட்டானவர்கள் போலவும் அழுக்கான கந்தை போலவும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உரியவர்களாய் அவர்கள் வாழுகிறார்கள். அதனால் தான் இந்த உலக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்கு உரியவைகளை தேடுகிறவர்கள் எல்லாம் இவ்விதமான ஒரு குப்பைகளை தேடுகிறவர்களாகத்தான் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதை ஒரு விசை சிந்தித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நாமோ அருமையானவர்களே, நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் இருப்பதினாலே நீங்கள் அந்த ராஜ்யத்துக்கு உரியவைகளையே நாம் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் அருமையானவர்களை நாம் இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களானால் அவர் நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை இலவசமாய் தந்து நம்மை உடுத்தி இருக்கின்றார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிற பொறுப்பு யாருடையது? சொல்லுங்க. இந்த வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவருடைய பொறுப்பு யாருடையது? நம்முடையது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தலிலே 16ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்னாகவே இந்த வஸ்திரத்தை காக்கின்ற பொறுப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தடவை இந்த வார்த்தையை குறித்து தான் பேசிய பொழுது அதாவது ஒரு இடத்திலே இந்த வார்த்தையை குறித்து விளக்கம் கொடுக்கும் பொழுது ஒருவர் விளக்கம் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? ஆகவே நாங்கள் நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நாம் எப்பொழுதும் நமக்கு நல்ல ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அது எப்படி இந்த இடத்திலே இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இந்த தேவன் உடுத்த தந்த அந்த வஸ்திரத்தை குறித்து சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அழிந்து போகிற சரீரத்துக்குரிய வஸ்திரங்கள் அல்ல. அதை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு ஏற்ற தகுதியான வஸ்திரங்களை நாம் அணிந்திருக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் இதை நாம் அறியாமல் இருக்கிறோம். தேவன் தந்த வஸ்திரத்தை அறியாமல் இருக்கிறோம். அதை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு தருக்கப்பட்டிருக்கிறது. நாம் இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த வஸ்திரம் நம்முடைய மானம் காணப்படாதபடி நம்மை மூடியிருக்கும் இந்த வஸ்திரத்தை நாம் இழந்து போக வாய்ப்பு உண்டு என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த ஆபத்து நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக நாம் இருந்து அந்த வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுவோமாக. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கர்த்தர் இயேசு வரும் பொழுது இன்றைக்கு நாம் நிர்வாணமாய் காணப்படாதபடி நம்முடைய ஆடைகளை காத்து கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்கள். பார்த்தீர்களா? பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே அந்த பாக்கியவான்களாய் நாம் அனைவரும் காணப்படுவோம். நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அந்த விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆடையை பாதுகாத்து கொள்ள நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசத்திலே பலமடைந்து கொண்டு செல்ல வேண்டும். நாளுக்கு நாள் விசுவாசத்திலே பலமடைய வேண்டும். இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் எல்லோருமே மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பரிசுத்த ஜாதி. நாம் மறுப்பதற்கு இல்லை அருமையானவர்களே, இது உண்மைதான். ஆனால் இத்துடன் திருப்தி அடைந்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் அருமையானவர்களே பெற்றுக்கொண்டது ஆரம்ப ரட்சிப்பு, ஆரம்ப மனம் திரும்புதல். நம்முடைய ஜென்ம பாவங்கள் எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது நாளாந்தம் நம்மை சுற்றி பல அசுத்தங்கள் நம்மை நிறைத்து கொண்டிருப்பதை நாம் உணராமல் இருக்கிறோம் அருமையானவர்களே. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே நாளுக்கு நாள் அசுத்தங்களை வாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் இதை உணராமல் இன்றைக்கு நாம் ஓடி ஓடி நாம் ஊழியங்களை செய்யலாம். சபையிலே இன்றைக்கு நாம் நல்லதொரு விசுவாசி என்று பெயர் பெற்றிருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் இயேசு வரும் பொழுது நாம் நிர்வாணமாய் காணப்படாத படிக்கு நம்முடைய ஆடைகளை காத்து கொள்ளுவதில் கவனமாயிருப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தன் தகப்பனோடு இருந்த ஒரு இளைய மகன், உங்களுக்கு இதை புரிந்து அறிவீர்கள். அந்த இளைய மகன் தகப்பனோடு இருந்தவன் ஒரு நாள் அவன் யோசிச்சிட்டான், நான் போய் இஷ்டப்படி நான் வாழ வேண்டும். ஆகவே என்ன செய்கிறான்? எப்பொழுது அவன் அதை நினைத்தானோ அவன் என்ன செய்தான்? அப்பொழுதே தகப்பனை விட்டு அவன் தூரமாய் அவன் போய்விட்டான். இது உங்களுக்கு இந்த சம்பவம், இந்த உவமை உங்களுக்கு தெரியும். ஆகவே இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீங்க. இப்பொழுது தகப்பனோடு இருக்கும் சந்தோஷத்தை விட இவன் தன் விருப்பப்படி வாழுவதிலே ஒரு சந்தோஷம் காணுகின்றான், திருப்தியும் அடைகிறான். இது நிலைத்திருந்ததா என்று பார்க்கும் பொழுது இல்லை. அந்த தற்காலிக சந்தோஷம் தான் அவன் நினைத்தது. அந்த தற்காலிக சந்தோஷத்தை நினைத்து சென்றான். ஆனால் அது நிலைத்திருக்கவில்லை. இப்பொழுது பாருங்கள், அவன் இருந்த அந்த இடத்திலே கொடிய பஞ்சம் உண்டாகிறது. வேதம் சொல்லுகின்றது அவன் குறைவுபட தொடங்கினான் என்று ஆண்டவர் இயேசு அந்த உவமையை சுட்டி காட்டுகின்றார். இப்பொழுது யோவான் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த இளைய மகனுடைய சம்பவத்தை இப்பொழுது நீங்கள் சேர்த்து பாருங்க. இங்கே ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இப்பொழுது இந்த மகன் எங்கே இருக்கிறான்? தூரத்திலே இருக்கிறான். தகப்பனுடைய கண்ணுக்கு மறைவாக இருக்கிறான். இந்த இளைய மகன் இவ்வளவு நாளும் தகப்பனோடு இருந்து அவருக்கு ஊழியம் செய்து வந்தான். தகப்பனுக்கு ஊழியம் செய்தான். இப்பொழுதோ அவன் தன் இஷ்டப்படி வாழ விரும்பிய பொழுது அவர் இருக்கிற இடத்திலே இவன் இராமல் போய்விட்டான். பார்த்தீர்களா? இப்பொழுது என்ன நடந்தது? வாசிங்க. ஆமோஸிலே 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க.
இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இப்பொழுது இவன் இருக்கிற தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது. பிந்த இந்த தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புகிறது யார்? கர்த்தர். கர்த்தர். என்ன பஞ்சம் இப்பொழுது இங்கே பார்க்கிறோம். நம்முடைய இந்த வசனத்துக்கு, இந்த சம்பவத்துக்கு பார்ப்போம். என்ன வசனம்? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாது. இப்பயே ஆரம்பிச்சிட்டு அருமையானவர்களே, எத்தனை பேர் உணர்கிறீர்கள் தெரியாது. கர்த்தருடைய வசனம் கேட்க கூடியதாக இந்த உலகத்திலே இப்ப மிகவும் கஷ்டமாக இருக்குது. இந்த பஞ்சம் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிற அருமையானவர்களே. தேவனுடைய பிள்ளைகளே, பரம தகப்பனுடைய இந்த சமூகத்தை விட்டு, இன்றைக்கு அவருக்கு ஊழியம் செய்வதை விட்டு, அவரோடு இருப்பதை விட்டு தன் இஷ்டப்படி வாழ நினைக்கும் பொழுது அங்கே நம்மை அறியாமலேயே நாம் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறோம். பாத்தீங்களா? புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? அங்கே சத்தியம் இல்லை, அங்கேதான் வசனம் கேட்க முடியாத பஞ்சம் உண்டாகிறது. பாத்தீங்களா? ஏனென்றால் அவனிடத்திலே சத்தியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பின்ன எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதே, ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். பின் ஆகவே கர்த்தர் இயேசு கூறியிருக்கிற இந்த வார்த்தையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்பொழுது இந்த இளைய மகன் தகப்பனுடன் இருக்கும் சந்தோஷத்தை விட தன் சுய விருப்பத்தின்படி வாழ புறப்பட்டானோ, அப்பொழுதே அவன் தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து விட்டான். தேவனுடைய பார்வையிலே அவன் நிர்வாணி. பாத்தீங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எப்பொழுது உணர்வடைந்து, அதாவது புத்தி தெளிந்து அங்கே என்ன செய்கிறான்? தன் தகப்பனுடன் இருந்து அவருக்கு ஊழியம் செய்ய அவருடைய வீட்டுக்கு ஓடி வருகிறான். அருமையானவர்களே, பாருங்க, அப்பொழுது அவனை நீங்கள் அந்த உவமையிலே பாருங்கள், அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டு முதலாவது சொல்லுகிற காரியம் அந்த உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு கொடுத்துங்கள் என்றுதான். பாத்தீங்களா? பின்னாகவே அந்த அவனோடு இருந்த அந்த நாற்ற வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டப்பட்டு அது மீண்டும் அந்த உயர்ந்த வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்படுறது. ஏன் தெரியுமா? அவன் தகப்பனோடு வந்து வாழ வந்து விட்டான். எனக்கு அருமையானவர்களே, தகப்பன் வீட்டிலே இப்பொழுது மாபெரும் சந்தோஷத்திலே பங்கு கொள்ள அவன் இப்பொழுது ஒரு பாக்கியத்தை பெற்றுவிட்டான். அந்த பாக்கியத்தை பெற அவன் முதலாவது பெற வேண்டியது வஸ்திரமாயிருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்பி கர்த்தர் இயேசுவின் மூலமாக நம்முடைய பரம தகப்பனிடத்திலே அங்கே வரும் பொழுது, அருமையானவர்களே, எந்த பாவியையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விலையுயர்ந்த ஆடையை அங்கே உடுத்து வைக்கிறார். இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருக்கலாம், இன்றைக்கு நாம் யாராயிருக்கலாம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம், யாராயிருக்கலாம். ஆனால் எந்த பாவியையும் ஏற்றுக்கொள்ள வல்லவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவனுக்கு உடனடியாக அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் என்பது ஏதோ ஒரு காலத்தில் நடந்து முடிந்த அனுபவம் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. இது ஏதோ ஒரு காலத்திலே இத்தனையாம் ஆண்டு இன்ன தேதியிலே நடந்த ஒரு அனுபவம் அல்ல. அன்று ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளுமே நடைபெற்று கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, நடைபெற்று கொண்டே வர வேண்டும். நாம் அதிலே திருப்தி அடைந்து விடக்கூடாது.
முன்பு நடந்ததிலே திருப்தி அடைந்து இருந்து விடக்கூடாது. நாம் பெற்றுக்கொண்ட அந்த விலை உயர்ந்த ஆடை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொடுத்து வாங்கப்பட்டது, இரத்தத்தை சிந்தி வாங்கப்பட்டது. அருமையானவர்களே, ரட்சிப்பு அடையும் பாவி கிறிஸ்துவின் நீதியினாலே அவன் என்ன செய்யறான்? உடுத்தப்படுகிறான். அருமையானவர்களே, இலவசமாக தேவன் நமக்கு தருகிறார். ஏசாயா 61:10 தயவு செய்து வாசியுங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெருமதி வாய்ந்த தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கேட்கிறேன், இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு அதை மறந்து இன்றைக்கு பொன்னாடை போர்த்தி கொள்ளுவதிலே அக்கறை கொள்ளுகிறார்கள், மனுஷருடைய புகழ்ச்சிகளை வரவேற்கிறார்கள். இன்றைக்கு அந்த மனுஷர்கள் தங்களை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவ்விதமான சந்தோஷங்களை அடைய தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னை அர்ப்பணிக்கலாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் 14வது வசனத்திலே அந்த பரலோக காட்சி ஒன்று அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், வெளிப்படுத்தலிலே பாருங்கள். மீட்கப்பட்ட திரள் கூட்டத்தார் பரலோகத்திலே வெள்ளை அங்கி தரித்திருக்கிறார்கள். அவை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்டவை என்று எழுதப்பட்டிருக்கிறதை காணுகிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமே அன்றி எந்த பாவியும் நீதிமானாவது இல்லை. எந்த பாவியும் நீதிமானாவது இல்லை. அவருடைய பரிசுத்த இரத்தம் தான் முக்கியம். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து லவோதிக்கியா சபைக்கு சொல்லுகிறதை பாருங்கள். நீங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தலிலே 3:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். உன் நிர்வாணமாகிய அபலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ளுவதற்கு வெண்ணுடைகளை என்னிடத்திலே வாங்கிக் கொள். யாருக்கு சொல்லுகிறார்? சபையோரை பார்த்து சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாங்கிக் கொள். அப்படியாயின் நினைத்து கொள்ளுங்கள், அந்த சபை அந்த ஆடையை இழந்து போயிருந்தது என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்கள் இன்றைக்கு பொதுவாக சொல்லுகிறேன் பாருங்கள், வெள்ளை உடுப்புகளை போட்டு உங்களை விசேஷித்தவர்களாக அடையாளப்படுத்தி இன்றைக்கு காலத்தை வீணடிக்க வேண்டாம். இன்றைக்கு எத்தனை இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், வெள்ளை உடுப்பு போட்டுவிட்டால் தாங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறோம், விசேஷித்தவர்கள் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை. ஆகவே இன்றைக்கு மத அடையாளங்களாகவும் இன்றைக்கு ஆவிக்குரிய இன்றைக்கு ஊழியர்கள் மத்தியிலே அது வந்திருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த வெள்ளை உடுப்புகளை போட்டு உங்களை விசேஷித்தவர்களாக அடையாளப்படுத்தி காலத்தை வீணடிக்க கூடாது. அது தையல்காரன் உங்களுக்கு தைத்தது. அருமையானவர்களே, அடுத்தது என்ன செய்கிறது? கடையிலே வாங்கியது. அடுத்தது சலவைக்காரன்கிட்ட கொடுத்து நன்ற வடிவாக தோச்சு நல்ல வெள்ளை வெள்ளையர் என்று சொல்லி தோச்சு அயன் பண்ணி தந்தது. அது அந்த உடுப்பு. இந்த வெள்ளை உடுப்புடன் பரலோகத்தை ஒருபொழுதுமே யாருமே காண முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் இயேசுவிடத்திலே கேட்டு இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உடுப்பை. இவ்விதமாக அந்த பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வருகை வரை தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலக மாயை, இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் மாயை மாயை மாயையாத்தான் இருக்கிறது.
ஆகவே இந்த உலக மாயையிலே சிக்கி இந்த வெள்ளை உடுப்பு போடு, சில பேர் பாருங்கள் உபதேசங்களாக இருக்கிறது, வெள்ளை உடுப்பு போடத்தான் வேண்டும், நகைகளட்டத்தான் வேண்டும், அப்பொழுதுதான் ஞான ஸ்நானம், அடுத்தது மருந்து குடிக்க கூடாது, மருந்து அதாவது இரத்தம் ஏற்றக்கூடாது, இன்னும் சில இடங்களிலே நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது, இன்னுமாக சில இடங்களிலே மீச வைக்க கூடாது. இப்படி போன்ற மனித சட்டங்களுக்கு இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் உட்படாமல் அவைகளை உடைத்துக் கொண்டு, அந்த மனித சட்டங்களை உடைத்துக் கொண்டு நீங்கள் வெளியே வந்து கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்களுக்கென ஆடைகளை தயாரித்து விசுவாசித்துக் கொள்ளுகிறவர்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது சிலந்தியின் நெசவுக்கு சமன் என்று சொல்லப்படுகிறது. சிலந்தியின் நெசவுக்கு சமம். இது தேவனுடைய பார்வையிலே அக்கிரம செய்கை என்று சொல்லி நாங்கள் காணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 59 அதிகாரத்திலே 5வது வசனம் 6வது வசனத்திலே நீங்கள் வாசித்து நீங்கள் பார்க்கலாம். அருமையானவர்களே, அதாவது தேவ ஆலோசனைகளை தள்ளிவிட்டு தங்கள் வழிகளின்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இது பொல்லாத நாட்கள் அருமையானவர்களே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டதை, அந்த நீதியின் ஆடையை காத்து கொள்ள வேண்டும். விசுவாசம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும். கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது, சொல்லுங்க மிச்சத்தை, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறார். பின் ஆகவே இது என்ன எச்சரிக்கை? ஆண்டவர் இயேசு தந்திருக்கிற எச்சரிக்கை. நீங்க லூக்கா சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்துல நீங்க பாருங்க. இது நமக்கு நாம் பெற்றிருக்கிற எச்சரிப்பு அருமையானவர்களே. ஆகவே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்க. எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே நாம் இலவசமாக பெற்ற ஆடைகளை இழந்து நிர்வாணிகளாய் நிற்கும் ஆபத்து என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன்? விசுவாசம் அற்று போகின்ற நிலை. யூதாஸ் காரியத்தை பாருங்கள். கர்த்தர் இயேசுவாலே அழைக்கப்பட்டவன், அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவர். இன்னுமாக நீங்கள் பார்க்கும் பொழுது பிசாசுகளை துரத்த, வியாதியஸ்களை சொஸ்தமாக்க அதிகாரம் பெற்றவன் இந்த யூதாஸ் காரியத்தும். இயேசுவின் தலைமையின் கீழே 12 பேர்கள் கொண்ட சபையிலே ஐக்கியமாயிருந்தவன். ஒன்றாக உணவுண்டு, ஒன்றாக வசனங்களை கேட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான கிரியைகளை எல்லாம் கண்டு மகிமைப்படுத்தி நின்றவர். ஆனால் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி வாழவும் அவன் சிந்தித்தானே, அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தானே. அருமையானவர்களே, இதுதான் பயங்கரமான நிலையாகிவிட்டது. இயேசுவின் எச்சரிப்புகளை கேட்டான், பல தடவைகள் கேட்டான், தன் இருதயத்தில் அதை அசட்ட வேண்டிவிட்டான். நடந்தது என்ன? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய போய் ஒரு பரிதாப நிலையை அடைந்தான் இந்த யூதாஸ் காரியத். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு கொடுத்த எச்சரிப்பு அனைத்து சபைகளுக்கும் உரியது. அதை நாங்கள் ஒரு தடவை வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று சொல்லி, அருமையானவர்களே, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சபையை பார்த்து கேட்கின்றார். கலாத்தியரிலே 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று புத்தி சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த புத்திமதியை
இந்த கடைசி கால எச்சரிப்பாக இன்றைக்கு நாம் அனைவரும் மற்ற எல்லா தேவசுடைய சபைகளும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நடக்க வேண்டியது முக்கியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்கள் இன்றைக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் அறிவோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது. நாளானது சமீபித்துக் கொண்டே வருகிறது. அடுத்தது தேவ ஜனங்கள் மத்தியிலே சாக்கு போக்குகள், அவைகளை பிசாசானவன் கொண்டு வந்து விதைத்துக் கொண்டே இருக்கிறான். கவனமாக இருக்க வேண்டும். சோர்வுகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னுமாக தேவ ஆலோசனைகள் தள்ளப்பட்டு இன்றைக்கு மாம்ச ஆலோசனைகளை முன்வைத்து நடக்க அவன் வழி நடத்துகிறான் தேவனுடைய பிள்ளைகளை. நமது ஆதி தகப்பனிடத்திலே பாருங்க, ஆதி தகப்பனிடத்திலே என்ன சொன்னார் ஆண்டவர்? குறிப்பிட்ட ஒரு கனியை குறிப்பிட்டு, இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், சாகவே சாவாய் என்று சொல்லி சொன்னார். சொன்ன உடனே அங்கால நம்முடைய ஆதி தாய் ஏவாடத்திலே சாத்தா என்ன சொன்னா? நீங்க சாகவே சாவதில்லை. பாத்தீங்களா? பின்ன தேவன் எதை சொல்லுகிறாரோ அதற்கு எதிர்மாறான ஆலோசனையை இவன் தருவது அது வளமை. ஆகவே இவ்விதமாக ஏவாளுக்கு ஓதிவிட்டான். இந்த ஆலோசனை நம்முடைய ஆதி பெற்றோருக்கும் அருமையானவர்களே நலமாக தெரிந்ததுதான், நலமாக தெரிந்தது. ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்தார்களே. தேவன் உடுத்தி இருந்த அந்த மகிமையான வஸ்திரத்தை அவங்க இழந்து போனாங்க. பாத்தீங்களா? நிர்வாணிகளாய் மாறினார்கள். கர்த்தருடைய தோட்டமாய ஏதேனை அந்த சந்தோஷத்தை இழந்து போனாங்க. வாசிப்போம் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 12-14 தயவு வாசிப்போம். 12ஐயும் 14ஐயும் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் விரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் எங்களை அர்ப்பணித்து நடக்க வேண்டும். தேவனுடைய வசனம்தான் நம்மை புடமுடும். அருமையானவர்களே, அங்கே பார்க்கிறோம் எத்தனை காரியங்களை அதை செய்கிறது பாருங்கள். அது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது வகையறுக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை முடிவு வரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டால், அருமையானவர்களே, கிறிஸ்துவின் இடத்திலே நாங்கள் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழிவுள்ளதாகிய நம்முடைய இந்த சரீரம் ஒரு நாள் அழியாமையையும், சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையையும் தரித்து கொள்ளும் வரையில் நாம் விழித்திருந்து கர்த்தரிடம் இருந்து இலவசமாக பெற்ற இந்த விலையுயர்ந்த இந்த வஸ்திரத்தை நாங்கள் காத்து கொள்ளுவோம். அந்த ஆடையை காத்து கொள்ளுவோம். அருமையான பாடல் ஒன்று இருக்கிறது அல்லவா? விலையேற பெற்ற திரு ரத்தமே விழாவில் நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்த நீரே,
விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்த நீரே. ஆம் அருமையானவர்களே, நாம் பெறுமதியானவர்கள், விலையேற பெற்றவர்கள். ஆகவே இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் விசேஷித்தவர்கள். இதை எப்பொழுது நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் பெற்றுக்கொண்ட, இலவசமாக பெற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொடுத்து பெற்றுக்கொண்ட அந்த வஸ்திரத்தை நாம் எப்பொழுதும் காத்து கொள்ளுவோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை. ஆமென்.